ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்க டாபிக் என்னன்னா, இந்தியன் பாலிட்டி அண்ட் மேக்ஸ்லேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க பார்ப்போம். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? இந்திய அரசமைப்பின் பெரும் பகுதி இந்திய அரசு சட்டம் 1935 எடுக்கப்பட்டதாகும். நமது அரசியலமைப்பு தத்துவ அடிப்படையிலான பகுதிகள் அமெரிக்கா மற்றும் அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். இல்லை எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 1935 இந்திய கவர்மெண்ட் ஆக்ட், இது கரெக்ட் தான். இது கிட்டத்தட்ட 3/2 பங்கு அந்த ஆக்ட் மூலமாக கொண்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, தத்துவ அடிப்படையிலான பகுதி அமெரிக்கா மற்றும் அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். இதுவும் கரெக்ட், ஆப்ஷன் சி. ஓகேவா, இல்லை நெக்ஸ்ட்டு, இந்த 1935 இந்த அரசியல் சட்டத்திலிருந்து அரசியலமைப்பிலிருந்து 3/2 பங்கு 2 எடுத்திருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, இந்தியாவிற்கு ஒரு அரசியல் சாசனம் எய்துவதற்கு அரசியல் சாசன நிர்ணய சபை குழு தேவை என நிர்ணயித்தது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சுயராஜ்ய கட்சி 1934. இது ஒரு 1936 ஐஎன்சி உருவாக்கத்துக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது. ஓகேவா, ஐஎன்சி சொல்லியிருப்பாங்க, அடுத்து சுயராஜ்ய கட்சி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, எது சரியாக பிணைக்கப்படவில்லை? இதுக்கான ஆன்சர் நவம்பர். ஆப்ஷன் சி தான் சரியாக மேட்ச் ஆகல. ஏன்னா ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை குழு உறுப்பினர்கள் அறிக்கையில் கையெழுத்திட்ட ஆண்டு 1900 அரசியலமைப்பு தழுவப்பட்டது 24 ஜனவரி 1950 தவறு. ஏன்னா 26 ஜனவரி 1950 தான் இந்த அரசியலமைப்பு தழுவி எழுதியிருப்பாங்க. ஓகேவா, அப்போ இது தவறாக ஆப்ஷன் டி. ஓகேவா, நெக்ஸ்ட், இந்திய அரசமைப்பு முழுமையாக வரைந்து முடிக்கப்பட்டு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதுக்கான ஆன்சர் நவம்பர் 26, 1949. இப்போதான் அடாப்ட் பண்ணாங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட 165 days 11 சீசனாக நடந்தது. ஓகேவா, டோட்டலாக 18 days 165 days 11 சீசனாக நடந்த ஒரு இது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ப்போம். கேபினட் துடுக்குழுவின் பரிந்துரைப்படி அரசியல் நிர்ணய சபை எத்தனை உறுப்பினர்கள் கொண்டுள்ளது? இதுக்கான சரியான ஆன்சர் 389. ஓகேவா, அதில் 292 மெம்பர்ஸ் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், பிரிட்டிஷ் இந்தியா மெம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு, இந்த ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் 4 மெம்பர்ஸ் சிக்கிம், 93 மெம்பர்ஸ் இந்தியன் மாநிலங்கள், சுதேச மாநிலங்கள் இருக்காங்களா, அவங்கள 2 வருவாங்க.
ஓகே, இந்த கேபினட் கமிஷன் வந்து 1946 சொல்லியிருப்பாங்க. 1946 ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பை உருவாக்க எடுத்துக்கொண்ட காலம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கான்ஸ்டியூஷனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஆப்ஷன் டி 2 years 11 months and 18 days. ஓகேவா. அதாவது December 9, 1946 ஸ்டார்ட் பண்ணி 18 days 144 days கிட்ட வரும் அது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்பர் 26 1949 January 26 1950. ஓகேவா. இது மாதிரி வரும். 2 years 11 months 18 days. ஓகேவா. நெக்ஸ்ட் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தை தலைமை தாங்கியவர் சச்சிதானந்த சின்ஹா. இவர் ஒரு தற்கால தலைவராக இருந்திருப்பார். அதாவது December 9, 1946 இவர் தலைவராக இருந்திருப்பார். ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஒரு தற்கால தலைவராக இருந்திருப்பார். ஓகேவா. தற்காலிக தலைவர். அப்போ பர்மனண்ட் யார் பண்ணாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பண்ணியிருப்பார். ஓகேவா. இதுக்கு ஆன்சர் இதுதான். ஏன்னா முதல் கான்ஃபரன்ஸ் இவங்க தான் இருந்தாங்க. அப்போ செகண்ட் கான்ஃபரன்ஸுக்கு ராஜேந்திர பிரசாத் வராரு. December 11, 1946. ஓகேவா. இவர் வந்து நிரந்தர தலைவர். ஓகே. இவர் தற்காலிக தலைவர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்திய அரசு விடுதலை போராட்ட காலத்தில் பூரண சுதந்திர நாளாக எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 20, 1930. என்னன்னா இவர் செலிப்ரேட் பண்ணாலும் அதை பாஸ் பண்ணது அந்த இதை கொண்டு வர எப்போனா டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணது December 19, 1929. ஓகேவா. செலிப்ரேட் பண்ணது அதை பாஸ் பண்ணது அந்த ஆக்டை வந்து பாஸ் பண்ணது December 19, 1929. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டிராஃப்டிங் கமிட்டியுடைய ஹெட் யார்? அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. இந்திய ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்பு. இது பாருங்கள். 10th கொஸ்டின். கூற்று ஏ அரசியல் நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இது கரெக்டாக. காரணம் என்னன்னா மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன்னுடைய உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதசார வாக்கு முறையில் தேர்வு செய்கிறார்கள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரெண்டு ஸ்டேட் மட்டுமே கரெக்ட் தான். ஆனால் இந்த ரீசன் வந்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் அந்த லீகல் அசம்பிளியுடைய சமுதாய சொசைட்டி கம்யூனிட்டி பற்றி சொல்கிறாங்க. லீகலி அசம்பிள்ஸுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் அந்த மெம்பர்ஸுடைய ஓட்டிங் சிஸ்டம் பற்றி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஓகேவா. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆனால் அந்த ரீசனு கேட்குறப்போ இது தவறு. ஓகேவா. ஏன்னா இது சொல்கிறது வந்து அந்த மெம்பர்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஓகே.
ஓட்டிங் சிஸ்டம் பற்றி மெம்பர்ஸ் எப்படி ஓட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதுவை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே கரெக்ட். ஆனால் என்ன சொல்கிறாங்க, சரியான காரணி அல்ல. ஆப்ஷன் சி. இதோட ரீசன் வந்து மேட்ச் ஆகலை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மேக்ஸ் 11th கொஸ்டினாக பார்ப்போம். ஒரு வேலை ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாள் முடிப்பாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாள் முடித்தாங்கன்னா பி அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்பாங்க. ஒன்று ஈஸி தான், ஒன்றும் இல்லை. இந்த ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து 8 நாள் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் 12 நாள் முடித்தாங்கன்னா அப்போ பி எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு குட்டுகிற 2 வேலைக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 8 and 12 எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? பார்ட் 1 ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். ஆல்ரெடி எல்சிஎம் அந்த இது சொல்லியிருக்கிறப்ப சொன்னேன். இதை பெரிய நம்பர் எது பாருங்கள், 12 வந்து 8 டேபிள் வருமா பாருங்கள், வராது. அப்போ 12 2 சார் 24, 25 8 டேபிள் வருமா, 3 8 3 சார் 24 வரும். அப்போது 24 தான் இது எல்சிஎம். இப்போது ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து எத்தனை முடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, 24 8 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போது 8ஆல் 24 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். 8 1 8 3. அப்போது ஏ ப்ளஸ் பி சேர்ந்து 3 நாள், 1 நாளைக்கு 3 பைக் செய்வாங்க. ஓகேவா? ஏ மட்டும் எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, 12 நாள் முடிப்பாங்க. அப்போ 24 12 கேன்சல் பண்ணால் 2. ஏ மட்டும் 1 நாளைக்கு 2 பைக், அப்போ ரிமைன் 1 பைக் இருக்குது. அந்த பி வந்து 1 நாளைக்கு 1 பைக் தான் செய்வார். அப்போது ஏ வேல்யூ 2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 3 கண்டுபிடிச்சோமா? இப்போ ஏக்கு வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சி சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 2 பைக் செய்வாங்க. அப்படின்னா பி எத்தனை நாள் செய்வாங்க கண்டுபிடிக்கணும். அப்போது பி ஈக்குவல் 3 - 2 ஈக்குவல் 1. அப்போது பி அப்படின்ற ஒரு நாளைக்கு 1 பைக் தான் செய்வாங்களாம். புரிஞ்சுதா? அப்போது பி ஈக்குவல் ஒரு நாளைக்கு 1 பைக். அப்போ டோட்டல் வேல்யூ 24. அதை ஒரு நாள் டிவைட் பண்ணனா என்ன ஆன்சர் கிடைக்கும், 24. அப்போது பி மட்டும் எத்தனை நாளைக்கு பைக் செய்வாங்க, 24 days செஞ்சிருவாங்க. ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வினாடிக்கு 3.5 மீட்டர் வேகத்தில் ஓடினால் 1 மணி நேரம் 30 நிமிடங்களில் கடக்கும் தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, கொஸ்டினை பாருங்கள். ஒரு வினாடிக்கு 3.5 மீட்டர். அப்போது நேரம் 1 மணி 30 நிமிடம். ஓகேவா? இப்போ இந்த 1 மணி அப்படின்றது நிமிஷமாக மாற்றணும். அப்போது 1 மணி அப்படின்ற 8 நிமிஷம் 60 + 30 ஈக்குவல் 90 நிமிடம். 1 மணிக்கு 8 நிமிஷம் 60 நிமிடமா? அப்போ 60 மாறிட்டு ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த 90 என்ன பண்ண போகிறோம், 60ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். செகண்டாக மாற்றணும். ஓகேவா? வினாடியாக மாற்றும்போது மல்டிப்ளை பண்ணால் 5400 வினாடி. இப்போது ஃபார்முலா எஸ் ஈக்குவல் D/T. டி எவ்வளோ தெரியாது. அப்போது இந்த இடத்துல டி தானே கேட்குறாங்க. அப்போது எஸ் × T. இப்போது எஸ் எவ்வளோ, 3.7 × டைம் வந்து T. இப்போ கண்டுபிடிச்சோம் 5400ன்னு. இதை 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 19980. அந்த பாயிண்ட் ஒன்று 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 19980 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறேன்னா, 1 கிலோமீட்டர் மீட்டர் கொடுத்துருவாங்க. அப்போ கிலோமீட்டர்னா ஆன்சருக்கு இருக்குது. ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் 1000 மீட்டர். அப்போது என்ன கொடுத்தோம், D ஈக்குவல் 19980 / 1000. ஏன்னா மீட்டர் மாற்றோம்ல, அதனால்
இப்போது இங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னா கேன்சல் பண்ணிட்டு 3 ஜீரோக்கு 3 ஜீரோ டாட் வச்சா போதும். இப்போ 90,980 இல்லை 3 ஜீரோ இப்போ எத்தனை ஸ்டாண்டர்ட் இப்படி வச்சுருக்காங்க, இங்கே 1 2 3 ஸ்டாண்டர்ட் இப்படி வச்சுருக்காங்களா? 3 ஸ்டாண்டர்ட் வச்சா இங்கே ஜீரோ கேன்சல் ஆகிடும். அப்போ இதுக்கு ஆன்சர் 19.98 கிலோமீட்டர். ஆன்சர் எங்கே இருக்குது? 19.98 கிலோமீட்டர் இது. ஓகேவா? கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. ஓகேவா? ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் தான் எடுத்துருக்கேன். 13th கொஸ்டின் பாருங்கள். இது 2 விதமாக போடலாம். ஒன்று ஃபார்முலா வச்சு போடலாம், நான் ஷார்ட் ட்ரிக்ஸும் இருக்குது, அதை பார்க்கலாம். இருங்க, ஷார்ட் ட்ரிக்ஸ் வச்சு போடுறேன். அசல் அவங்களே கொடுத்தான் 12,000. அசல் அவங்களே சொல்லிட்டான். 5 வருஷத்தில் 2 மடங்காக மாறிட்டான். 5 வருஷத்தில் 2 மடங்காக மாறுறப்போ அந்த தொகை 20 வருட முடிவில் 20 வருட முடிவில் அப்படின்றப்போ 4 × 5 2 மடங்காக மாறுது. அப்போ 4 2/4 16 மடங்கு. இப்போ 16 மடங்கு அப்படின்றது இந்த 12,000ல் 16 மல்டிப்ளை பண்ணினா 1,000 = 92,000. ஓகே, டான்ஸ். இது ஷார்ட். ஓகேவா? நம்ம ஃபார்முலா வச்சு தான் போட போகிறோம், ஒரு தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? ஓகே, கணக்கு போடலாம். பிரின்சிபால் அவங்களே சொல்லிட்டான் 12,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? அமௌண்ட்டு கொடுத்துருக்கான். என்னென்னா அமௌண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அமௌண்ட்டு ஈக்குவல் 5 வருட முடிவில் சொல்லியாச்சு. 2 மடங்காக மாற்றி 20 வருஷம். ஓகே, 2 வருஷத்தில் மடங்காக மாட்டு சொல்லிட்டான்ல. இதை மல்டிப்ளை பண்ணால் 24,000. இது அமௌண்ட்டு. அந்த தொகை 20 வருஷம் முடிவில், அதாவது 2 மடங்காக மாட்டு சொல்லலாம். 5 வருடம் முடிவில் 2 மடங்காக மாட்டு. ஓகேவா? அமௌண்ட் 24,000. ஒரு வருஷத்துக்கு 12,000னா 2 மடங்காக மாறு. 12 × 2 24. ஓகேவா? இப்போ அந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ண போகிறோம். அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணலாமா? 24,000 12,000 1 + r/100 ஒரு எத்தனை வருஷம்னா 5 years சொல்லிட்டான். 5 ஏன் போனால் 5ஆம் வருட முடிவில். ஓகேவா? இப்போது 3 ஜீரோவுக்கு இங்கே 3 ஜீரோ கேன்சல். 12 12 2. அப்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1 + r/100 / 5 = 2. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரின்சிபால் இப்போது நம்பர் ஆஃப் 5 years வச்சுட்டோமா? இப்போ 20 years ஆஃப்டர் சொல்லிட்டனால பிரின்சிபால் 12,000 தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 20. அமௌண்ட்டு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் எக்ஸ் நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? கலர் சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போது அதே எக்ஸ் அமௌண்ட் எக்ஸு 12,000 1 + r/100 whole power 20. 20 நம்பர் ஆஃப் இயர்ஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் 12,000 இன்ட்டு இந்த 1 + r/100 எப்படி இருக்குன்னா எழுதிட்டு 20 4 × 5 பிரிச்சிடுறேன். ஓகேவா? 4 × 5 பிரிச்சிட்டேன். இதை ஃபார்மேட்டு கொண்டு இல்லாமல் 12,000 இன்ட்டு இந்த 1 + r/100 அந்த 4/5 × 5
இன்ட்டு 4 மாற்றிடுங்க. இப்போது இது எப்படி போடலான்னா 12,000 இன்ட்டு இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணல 2ன்னு. அப்போது 2 இன் பவர் 4. அப்போது 12,000 இன்ட்டு 2 இன்ட்டு பவர் 4னா 16. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ ஒரு ஆன்சரு 90,000. 90 lakhs 2,000. சரி 1,92,000. ஓகேவா? இப்போ 1,92,000 எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். மெஷர்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. 216 சென்டிமீட்டர்ஸ் கியூப் கன அளவு கொண்ட இரு கனசக்கு இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று இங்கே பாருங்கள். அவங்களே கொடுத்தோம் வால்யூம் அந்த கியூபுடைய அந்த வால்யூம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இரண்டையும் சேர்த்து கன அளவு கொடுத்தான் அவங்களே. அப்போது கனசரத்துடைய கன அளவு 216 சென்டிமீட்டர்ஸ் கியூப். அவங்க கிணறு ஒரு கியூபுடைய வேல்யூ, அதாவது எஸ் கியூபுடைய வேல்யூ 216னா அப்போது எஸ்ஸோட வேல்யூ ரூட் ஆஃப் 216. ஓகேவா? ஸ்கியூர் பெட்டிங்கன்னா எவ்வளோ வரும் 6 சென்டிமீட்டர். இப்போது கியூபாய்டு கண்டுபிடிக்கணும். இப்போ டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா கியூபாய்டு டயாமீட்டர் 2 கியூப் சேர்ந்தானே ஒரு 2 கியூப் சேர்ந்தா கியூபாய்டு உருவாகுது. அப்போ லென்த்தும் பார்த்தீங்கன்னா 6 + 6 12 சென்டிமீட்டர் கிடைக்கும். ப்ரீத் எவ்வளோ கிடைக்கும் 6 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஹைட்டு 6 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு என்ன வரும் 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் எல்டபிள்யூ எல்ஹெச் டபிள்யூஹெச். இப்போது இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 2 இன்ட்டு எல்டபிள்யூ 12 இன்ட்டு 6 ப்ளஸ் 12 இன்ட்டு 6 6 இன்ட்டு 6 12 6 are 72 ப்ளஸ் 12 6 are 72 ப்ளஸ் 36 2 அப்படியே வச்சுருங்க. சைலாக உள்ள ஆட் பண்ணிங்கன்னா 180 கிடைக்கும். இப்போது 2 0 2 8 are 16 6 1 2 are 2 360 ஒரு 360 சென்டிமீட்டர்ஸ் கியூப் தான் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் 360. புரிஞ்சுதா? ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின். ஒரு கோளத்தின் விட்டம் 2 மடங்காகிறது எனில் அதன் புறப்பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ஓகே, ஆன்சர் போலாமா? பொதுவாக இதோடைய கோளத்துடைய ஸ்பேருடைய ஃபார்முலா சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா A = 4πr². ஒரு நியூ ரேடியஸ் கிடைக்கிற புதிய ஒரு இதுக்கு பாருப்போ புதிய அந்த ரேடியஸ் ஆரத்துடைய ஃபார்முலா 2r. ஏன்னா விட்டம் 2 மடங்காக சொல்கிறான். ஓகேவா? அப்போது புதிய ஆரம் 2r. அப்போ புதிய சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா புதிய புறப்பரப்பு 4π2r². ஏன்னா 4πr தெரியல, 4πr². இப்போது 6 போல் 2r போட்டோம். 4π
2r ஸ்கொயரை எப்படி போடலாம்? 2r ஸ்கொயர் பண்ணால் 4, r ஸ்கொயர் பண்ணால் r ஸ்கொயர். மல்டிப்ளை பண்ணால் 4 × 4 16 πr ஸ்கொயர். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? செகண்ட் ஆல்ரெடி ஏ இஸ் ஒரிஜினலான இது இருக்குல்ல, ஒரிஜினல் 4 πr ஸ்கொயர். இது செகண்ட் ஃபார்முலா. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறேன். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 16 πr ஸ்கொயர். இது செகண்டு 4 πr ஸ்கொயர். மைனஸ் பண்ணால் 12 πr ஸ்கொயர். ஓகேவா? இது இன்க்ரீஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் ஃபார்முலா இன்க்ரீஸ் ஒரிஜினல் இதை டிவைட் பண்ணிவிட்டு 100 மல்டிப்ளை பண்ணணும். இப்போது பண்ணலாமா? இன்க்ரீஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் கண்டுபிடிச்சி நம்ம 12 πr ஸ்கொயரா? 12 πr ஸ்கொயர் பை ஒரிஜினல் 4 πr ஸ்கொயர் இன்ட்டு 100. πr ஸ்கொயர் கேன்சல். 4 1s 4, 4 3s 12. அப்போது 3 × 100 300 πr பர்சன்டேஜ். ஓகேவா? அப்போ ஆன்சர் 300%. ஓகேவா? இந்த 15 சம்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் சொல்லணும். மேக்ஸுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடலான்னு இருக்கேன். மேக்ஸுக்கு தனியாக ஒரு கிளாஸ் மாதிரி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்களை கொஸ்டின்ஸை டெய்லி ஃபுல்லெல்லாம் வேணாம், ஒரு 5 சம் அந்த மாதிரி ஒரு டெய்லி 5 சம் இல்லைன்னா ஒரு ஸ்லாட் மாதிரி, அதாவது ரீல்ஸில் டெய்லி 1 சம் அந்த மாதிரி நம்ம போடலான்னு இருக்கேன். அதை நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறதுச்சு தான். கமெண்ட் செக்ஷனில் என்ன டாபிக் எடுக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.